வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பேசப்போகும் கேள்வி, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. இது மனிதன் மனிதனாக வாழ ஆரம்பிக்கும் இடம். பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், பலர் பதவி அடைகிறார்கள், பலர் குடும்பம், புகழ், வசதி அனைத்தையும் பெறுகிறார்கள். ஆனால் இரவில் தனியாக படுக்கையில் படுத்தபோது மனசுக்குள் ஒரு குரல் கேட்கும், இதுதானா என் வாழ்க்கை? இந்த வீடியோ அந்த குரலுக்கான பதில். பகுதி 1. வாழ்க்கை நோக்கம் என்றால் என்ன? புத்தரின் பார்வை. புத்தர் ஒருபோதும் உன் நோக்கம் இதுதான் என்று சொல்லவில்லை. அவர் கேட்டார், நீ எதை செய்தால் உன் மனம் அமைதியாகிறது? வாழ்க்கை நோக்கம் என்பது வேலையல்ல, சம்பளமல்ல, பட்டமல்ல, சமூக அந்தஸ்தல்ல. வாழ்க்கை நோக்கம் என்பது உன் உள்ளம் ஆம் என்று சொல்லும் பாதை. புத்தர் சொன்னார், மனம் அமைதியாக இல்லை என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் அது வெறும் சுமைதான். வாழ்க்கை நோக்கம் என்பது 3 விஷயங்கள். 1. நீ உலகிற்குத் தர விரும்பும் பங்களிப்பு. 2. நீ மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்த விரும்பும் தாக்கம். 3. நீ எந்த மதிப்புகளோடு வாழ விரும்புகிறாய் என்பதை. நோக்கம் என்பது ஒரு நாள் கிடைக்கும் இலக்கல்ல, அது நீ தினமும் வாழும் திசை. பகுதி 2. நீங்கள் உங்கள் நோக்கத்தை வாழவில்லை என்பதற்கான அறிகுறிகள். ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான், பகவான், நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று எப்படி தெரிந்து கொள்வது? புத்தர் சொன்னார், உன் மனதை கவனி. அறிகுறி 1. அனைத்தும் இருந்தும் வெறுமை. நல்ல வேலை, சம்பளம், குடும்பம் அனைத்தும் இருந்தும் உள்ளே ஒரு காலி இடம். இதற்காகத்தானா நான் பிறந்தேன்? இது நோக்கம் தவறிய வாழ்க்கையின் முதல் அறிகுறி. அறிகுறி 2. உற்சாகமின்மை. காலை எழவே மனம் வராது, வேலை செய்ய மனமில்லை, வாழ்க்கை ஓட்டமாகவே தெரியும். புத்தர் சொன்னார், உன் ஆவி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது உடல் சுமையாக மாறும். அறிகுறி 3. எப்போதும் பிறருடன் ஒப்பிடுதல். அவன் முன்னேறிவிட்டான், அவள் வாழ்க்கை செட்டாகிவிட்டது. உன் பாதை தெரியாதபோது நீ பிறரின் பாதையை பார்க்க ஆரம்பிப்பாய். அறிகுறி 4. வாழ்க்கை நின்றுவிட்டது போல உணர்வு. நீ ஓடுகிறாய், ஆனால் எங்கும் செல்லவில்லை. புத்தர் சொன்னார், திசை தெரியாத பயணம் எப்போதும் சோர்வை தரும். பகுதி 3. சுய சிந்தனை. புத்தர் காட்டும் முதல் படி. புத்தர் ஒருபோதும் பதில் இதுதான் என்று சொல்லவில்லை. அவர் கேள்விகள் கேட்டார். கேள்வி 1. எதை செய்தால் நேரம் மறைந்து விடுகிறாய்? பேசும்போதா, எழுதும்போதா, கற்றுக் கொடுக்கும்போதா, உதவும்போதா? உன் நோக்கம் நேரம் மறைக்கும் இடத்தில் மறைந்திருக்கும். கேள்வி 2. எந்த விஷயம் உன் உள்ளத்தை கிளர்ச்சியடையச் செய்கிறது? அநீதியா, வறுமையா, அறியாமையா, மனவேதனையா? புத்தர் சொன்னார், உன் மனம் எதனால் வலிக்கிறதோ அதுவே உன் சேவை பாதை. கேள்வி 3. நீ இயல்பாக தரும் ஒன்று என்ன? அறிவுரையா, அமைதியா, தைரியமா, ஊக்கமா? நீ இயல்பாக தருவதே உன் தனித்தன்மை. கேள்வி 4. நீ இறக்கும் நாளில் மக்கள் என்ன நினைக்க வேண்டும்? அவர் பணக்காரர் அல்ல, அவர் நல்ல மனிதர். புத்தர் சொன்னார், நீ விட்டுச் செல்லும் நினைவே உன் உண்மையான சொத்து. புத்தர் மௌனமாக அமர்ந்திருந்தார். சீடன் கேட்டான், பகவான், என் நோக்கம் இன்னும் தெளிவாகவில்லை. புத்தர் பதிலளிக்கவில்லை. சில நேரம் கழித்து ஒரு பறவை வந்து மரத்தில் அமர்ந்தது. புத்தர் சொன்னார், அந்த பறவை என் வாழ்க்கை நோக்கம் என்ன என்று கேட்கிறதா? அது இயல்பாக வாழ்கிறது, அதுவே அதன் நோக்கம். புத்தர் கூறும் முதல் உண்மை, நோக்கம் தேடப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது அமைதியில் வெளிப்படும். பகுதி 4. அனுபவம் மூலம் நோக்கம் வெளிப்படும். புத்தரின் உண்மை. ஒரு சீடன் புத்தரிடம் வந்து கேட்டான், பகவான், நான் நிறைய சிந்தித்தேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று இன்னும் புரியவில்லை. புத்தர் அவனை அருகில் அழைத்தார். ஒரு காலிய கிண்ணத்தை காட்டினார். இந்த கிண்ணம் இப்போது என்ன நிலை என்று கேட்டார். காலி என்றான் சீடன். புத்தர் சொன்னார், அதற்குள் நீர் ஊற்றினால்தான் அதன் பயன்பாடு தெரியவரும். அதேபோல வாழ்க்கை நோக்கம் சிந்தனையால் மட்டும் கிடைக்காது, அனுபவத்தால்தான் வெளிப்படும். உண்மை என்ன? நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என் நோக்கம் என்ன என்று 1000 முறை யோசித்தாலும் பதில் வராது. நோக்கம் செயலில்தான் தெரியும். புத்தர் சொல்வது போல அனுபவம் என்றால் புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய சூழ்நிலைகளை அனுபவிப்பது,
தோல்வியையும் வெற்றியையும் சமமாக எதிர்கொள்வது. புத்தர் சொன்னார், நதி தன் பாதையை யூசித்து உருவாக்கவில்லை, ஓடிக்கொண்டே உருவாக்கியது. பகுதி 5. முயற்சி செய்யுங்கள், தவறினாலும் சரி. இன்றைய மனிதன் மிகப்பெரிய தவறில் இருக்கிறான். என்ன சரியாக இருக்கும் என்று தெரிந்த பிறகே நான் தொடங்குவேன். புத்தர் இதை மறுத்தார். புத்தரின் வாழ்க்கையை நினைவில் கொள்வோம். அவர் அரசர் மகன். அனைத்தும் இருந்தது. ஆனால் அவர் உடனே ஞானமடையவில்லை. முதலில் தவம், பிறகு கடும் விரதம், உடலை சிதைக்கும் அளவுக்கு முயற்சி. அதுவும் தோல்விதான். பிறகுதான் அவர் உணர்ந்தார், அதீதமும் தவறு, அலட்சியமும் தவறு, நடுநிலைதான் பாதை. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? சில முயற்சிகள் உங்களுக்கு பொருந்தாது. சில பாதைகள் உங்களை சோர்வடையச் செய்யும். அது தோல்வியல்ல, அது வழிகாட்டி. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள், சேவை செய்யுங்கள், கற்பிக்க முயலுங்கள், எழுதுங்கள், பேசுங்கள், உதவுங்கள். ஒவ்வொரு முயற்சிக்கும் உள்மனதை கவனியுங்கள். இதற்கு பிறகு என் மனம் எப்படி இருக்கிறது? பகுதி 6. பயம் நோக்கத்தின் காவலன் அல்ல, கதவு. ஒரு சீடன் கேட்டான், பகவான், நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன், ஆனால் பயமாக இருக்கிறது. புத்தர் சிரித்தார். நீ பயப்படுகிறாய் என்பதே நீ சரியான திசையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். பயம் என்றால் என்ன? பிறர் என்ன சொல்வார்கள்? தோல்வி வந்தால்? நான் சரியில்லை என்றால்? பயம் அறியாத பாதை. புத்தர் சொன்னார், அறியாததை பார்த்தால் மனம் பயம் உருவாக்கும். ஆனால் அதற்கு பின்னால்தான் உன் வளர்ச்சி இருக்கிறது. முக்கிய உண்மை, நீ பயப்படும் விஷயங்களில் ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். பேச பயமா? பேசுவது உன் பாதை. பொறுப்பு பயமா? வழிகாட்டுவது உன் பாதை. தனியாக இருப்பது பயமா? உள்ளே பார்ப்பது உன் பாதை. பகுதி 7. பிறர் என்ன சொல்வார்கள்? புத்தரின் அமைதி. ஒரு மனிதன் புத்தரிடம் வந்து சொன்னான், பகவான், நான் என் மனம் சொல்வதை செய்ய நினைக்கிறேன், ஆனால் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்தர் ஒரு கேள்வி கேட்டார், நீ இறக்கும் நாளில் சமூகம் உனக்கு பதிலாக சுவாசிக்குமா? மௌனம். புத்தரின் உண்மை. பிறர் உன் வாழ்க்கையை வாழ மாட்டார்கள், ஆனால் உன் வாழ்க்கையை அவர்கள் கருத்தால் கட்டுப்படுத்த அனுமதிக்கிறாய். நினைவில் வையுங்கள், சமூகம் எப்போதும் பேசும், இன்று சிரிக்கும், நாளை பாராட்டும், ஆனால் உன் உள்ளத்தின் அமைதியை அவர்கள் தரமாட்டார்கள். பகுதி 8. உன் வலிமையும் உன் நோக்கமும். புத்தர் கேட்டார், நீ எதில் இயல்பாக நல்லவன்? சீடன் சொன்னான், எனக்கு தெரியவில்லை. புத்தர் பதிலளித்தார், நீ போராடாமல் செய்யக்கூடியது, அதுவே உன் வலிமை. உன் வலிமையை கண்டுபிடிக்க மக்கள் உன்னிடம் எதற்காக வருகிறார்கள்? நீ செய்தால் பிறர் நிம்மதியாகிறார்களா? உன் இருப்பே சிலருக்கு தைரியம் தருகிறதா? அதுவே உன் பங்களிப்பு. பகுதி 9. நோக்கம் என்பது வேலை அல்ல, வாழும் முறை. பலர் கேட்கிறார்கள், பகவான், என் நோக்கம் என் வேலையா? புத்தர் சொன்னார், வேலை மாறலாம், ஆனால் நோக்கம் மாறாது. உதாரணம், ஆசிரியராக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும், நீ தரும் உண்மை, நேர்மை, கருணை, அதுவே உன் நோக்கம். புத்தர் சொன்னார், உன் வாழ்க்கையின் நோக்கம் ஒரு நாளில் கண்டுபிடிக்கப்பட வேண்டியதல்ல, அது தினமும் நினைவுபடுத்த வேண்டியது. பகுதி 10. நோக்கம் கண்டுபிடிப்பதை விட முக்கியமானது அதை வாழ்வது. ஒரு சீடன் புத்தரிடம் வந்து மகிழ்ச்சியுடன் சொன்னான், பகவான், என் வாழ்க்கையின் நோக்கம் புரிந்துவிட்டது. புத்தர் சிரித்தார், நன்று. ஆனால் இன்று நீ என்ன செய்தாய்? சீடன் மௌனமானான். புத்தர் மெதுவாக சொன்னார், புரிதல் போதாது, நடைமுறைதான் விடுதலை. புத்தரின் அடிப்படை உண்மை, நோக்கம் என்பது யோசிக்கப்படும் கருத்தல்ல, அது தினமும் வெளிப்படும் நடத்தை. பகுதி 11. நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு 5 புத்தர் பழக்கங்கள். 1. விழிப்புணர்வுடன் எழுதல். காலை எழுந்தவுடன் கைபேசியை தொடாதீர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி கேளுங்கள். இன்று நான் யாருக்கு என்ன நல்லது செய்யப் போகிறேன்? இந்த ஒரு கேள்வியே உன் நாளின் திசையை மாற்றும். 2. ஒவ்வொரு செயலும் சேவையாக. புத்தர் சொன்னார், நீ பாத்திரம் கழுவினாலும் அது தியானமாக மாறலாம். வேவை சேவை, பேச்சு கருணை, செயல் உண்மை. நோக்கம் வேலையில் அல்ல, அணுகுமுறையில் உள்ளது. 3. சிறிய செயல்களில் பெரும் அர்த்தம். பலர் நினைக்கிறார்கள், நான் பெரிய விஷயம் செய்ய வேண்டும். புத்தர் சொன்னார், ஒரு விளக்கு இருளை ஓட்ட பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒருவரை கேட்பது, ஒருவரை ஊக்குவிப்பது,
ஒருவருக்கு நம்பிக்கை கொடுப்பது. இதுவே நோக்க வாழ்க்கை. 4. ஒழுக்கம், டிசிப்ளின். புத்தர் சொன்னார், மனம் கட்டுப்படவில்லை என்றால் நோக்கம் சிதறும். டைம் இஸ் ஈக்குவல் டு நேரம். வார்த்தை, வாக்குறுதி. ஒழுக்கமில்லாமல் நோக்கம் கனவாகவே இருக்கும். 5. அமைதி, சைலன்ஸ். தினமும் சில நிமிடம் மௌனமாக இருங்கள். புத்தர் சொன்னார், மௌனத்தில்தான் உன் ஆன்மா பேசுகிறது. பகுதி 12. நோக்கம் மாறுமா? புத்தரின் விளக்கம். சீடன் கேட்டான், பகவான், என் நோக்கம் மாறுமா? புத்தர் பதிலளித்தார், உன் உடை மாறலாம், உன் பெயர் மாறலாம், ஆனால் உன் இயல்பு மாறாது. விளக்கம். வடிவம் மாறலாம், வழி மாறலாம், வெளிப்பாடு மாறலாம், ஆனால் உன் உள்ளத்தின் அழைப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். பகுதி 13. நோக்கமும் துன்பமும். பலர் கேட்கிறார்கள், நோக்கம் வாழ்ந்தால் துன்பம் வராதா? புத்தர் சிரித்தார், துன்பம் வரும், ஆனால் அதற்கு அர்த்தம் இருக்கும். புத்தர் சொன்னார், அர்த்தமுள்ள துன்பம் மனிதனை உடைக்காது, அதை உருவாக்கும். பகுதி 14. சேவை, நோக்கத்தின் உச்சம். புத்தரின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் தனக்காக எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. கருணை இல்லாத ஞானம் வெறும் அகங்காரம். சேவை என்றால் பணமல்ல, புகழல்ல, மனித வேதனையை உணர்ந்து குறைப்பது. பகுதி 15. இறப்பு நினைவு. புத்தரின் மிக ஆழ்ந்த பாடம். புத்தர் அடிக்கடி சொன்னார், நீ இறக்கப் போகிறாய். இது பயமுறுத்த சொல்லப்படவில்லை, விழிப்புணர்வுக்காக. உன்னை நீயே கேள், இன்று என் வாழ்க்கை முடிந்தால் நான் திருப்தியா? இந்த கேள்விதான் உன் நோக்கத்தை சரிபார்க்கும் கண்ணாடி. இறுதிக்கதை. புத்தரின் அமைதியான விடை. ஒரு சீடன் கேட்டான், பகவான், வாழ்க்கையின் நோக்கம் என்ன? புத்தர் பதிலளிக்கவில்லை. ஒரு பூவை கையில் எடுத்தார், அதை பார்த்தார், புன்னகை செய்தார், அவ்வளவுதான். அந்த புன்னகைதான் பதில். உன் வாழ்க்கையின் நோக்கம் வெளியிலில்லை, உன் வாழ்க்கை எவ்வளவு விழிப்புணர்வுடன் வாழ்கிறாயோ அதுவே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சின்ன அமைதியை ஏற்படுத்தியிருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை வாழ்க்கை தேடும் ஒருவருக்கு பகிருங்கள். கமெண்டில் எழுதுங்கள்.